அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் சரவணன். நான் இப்ப ஒரு தனியார் கம்பெனியில வேலை பார்த்துட்டு இருக்கேன். நான் தனியா ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து தங்கி இருக்கேன். அப்போ என் வீட்டுக்கு பக்கத்துல புதுசா ஒரு ஆண்டி குடி வந்தாங்க. அவங்களை பார்த்ததுமே எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அந்த ஆண்டியை எப்படியாவது மடக்கி அவங்களோட உல்லாசமாக இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். அப்பதான் அவங்களை பத்தின விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த ஆண்டியோட பேரு சுபானு. அவங்களுக்கு 35 வயசு ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அது மட்டும்ல, அந்த ஆண்டியோட புருஷன் இறந்து 10 வருஷம் ஆகுதுன்னு, அவங்க இப்ப ஒரு ஸ்கூல்ல டீச்சரா வேலை பார்க்காங்கன்னு, அவங்களுக்கு 8வது படிக்கக்கூடிய ஒரு மகன் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த ஆண்டி பார்க்க சிகப்பா அழகா கொஞ்சம் குண்டாவும் இருப்பாங்க. எனக்கு குண்டான பெண்கள்தான் ரொம்ப பிடிக்கும். குண்டான பெண்களோட சந்தோஷமா இருக்கணும்னு எனக்கு ரொம்ப நாளா ஆசையும் இருந்துச்சு. அதனால அந்த ஆண்டியை நான் எப்படியாவது மணக்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தேன். இப்படியே ஒரு 3 மாசம் போச்சு. ஒரு 3 மாசம் போனதுக்கு அப்புறம் ஒரு நாள் அவங்க பையனுக்கு பிறந்த நாளு என்ன அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டாங்க. நானும் அவங்க வீட்டுக்கு போனேன். அப்ப அவங்க என்னுடைய பேரை சொல்லி கூப்பிட்டாங்க. வாசரண்ணான்னு கூப்பிட்டாங்க. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. என் பேரை எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கறாங்களே அப்படின்னுட்டு. அதுக்கப்புறம் நான் சேர்ல போய் உட்கார்ந்தேன். எனக்கு குடிக்க காபி கொடுத்தாங்க. அவங்களுடைய பையனுக்கு பிறந்தநாள் நிமிதால குனிஞ்சு நிமிந்து வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்ப நான் அந்த காபியை குடிச்சுக்கிட்டே அவங்களை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருந்தேன். அவங்களை பார்க்க என்னாலேயே கண்ட்ரோல் பண்ண முடியல. ஒரு வழியா எப்படியோ நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் பேர்தே பபங்கஷனம் முடிஞ்சிருச்சு. நானும் என் ரூமுக்கு போயிட்டேன். மறுநாள் காலையில திடீர்னு கதவு தட்டக்கூடிய சத்தம் கேட்டுச்சு. யார்டா இது இந்த நேரத்துல வந்து கதவு தட்டுறாங்களே அப்படின்னு சொல்லி திறந்து பார்த்தா அந்த சுபா ஆண்டிதான் இருந்தாங்க. என்ன ஆண்டி காலையிலேயே வந்திருக்கீங்களேன்னு கேட்டேன். இல்லப்பா, நேத்து ஃபங்கஷன் முடிஞ்சிச்சுல்ல. நிறைய கேக் வந்து மிச்சமாயிடுச்சு. நேத்து நீ இந்த கேக் எல்லாம் விரும்பி சாப்பிட்ட, அதுவும் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னியே, அதான் உன் ஞாபகம் வந்துச்சு. அதான் வந்து கேக் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பாக்கறதுக்காக கையில கேக்கோட வந்திருந்தாங்க. நானும் வந்தவங்கள அப்படியே வாசலோட அனுப்ப முடியாதுன்னு சொல்லிட்டு மரியாதை நிமித்தமாக வாங்க வீட்டுக்குள்ள வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டு வந்து உட்கார வச்சேன். அவங்க என் ரூம் எல்லாம் பார்த்துட்டு வீடெல்லாம் ரொம்ப சுத்தமா வச்சிருக்கே அப்படின்னு சொல்லி பாராட்டுனாங்க. போகும்போதே உன் நம்பர் தாடான்னு சொல்லிட்டு என்னுடைய நம்பரையும் வாங்கிக்கிட்டாங்க. சரி, எனக்கும் வேலைக்கு லேட் ஆச்சு. நம்ம அப்புறமா மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போனாங்க. அதுக்கு அப்புறமாதான் எங்களுக்குள்ள நெருக்கம் அதிகமாச்சு. அந்த ஆண்டியும் அவருடைய பையனும் என் கூட நல்லா நெருங்கி பழக ஆரம்பிச்சாங்க. அந்த ஆண்டியோட பையன் என் வீட்ல தான் அதிகமா இருப்பான். அந்த ஆண்டி கேட்ட உதவி எல்லாம் நானும் செஞ்சு கொடுக்க ஆரம்பிச்சேன். அதன் பிறகு நாங்க இருவரும் பக்கத்துல இருந்தாலும் கூட அதிக நேரம் செல்போன்ல பேச ஆரம்பிச்சோம். இரவு நேரத்துல அதிகமா பேசிப்போம். ஒருத்தர் ஒருத்தனை பத்தி நாங்க தகவலை பரிமாறிப்போம். இப்படியே நாட்கள் செல்ல செல்ல எங்களுக்குள்ள நெருக்கம் அதிகமாகி ஒரு கட்டத்துல இரட்டை அர்த்தத்துல நாங்க பேச ஆரம்பிச்சிட்டோம். ஒரு நாள் நான் இவ்வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தேன். அப்போ ஆண்டி அவங்களுடைய வீட்டு வாசல்ல சோகமா இருந்தாங்க. என்னாச்சுன்னு தெரியலையே, எப்பவும் கலகலப்பா ஜாலியா இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு ஏன் சோகமா வருத்தமா இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நானே போய் என்ன ஆண்டி என்னாச்சு சோகமா இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டேன். என்ன எப்பவுமே உங்க பையனோட சவுண்ட் வீட்ல கேக்கும். இன்னைக்கு என்ன வீட்டு சைலண்டா இருக்கே, உங்க பையன் எங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவனோட பெரிய இம்சடா, அவனை ஸ்கூல்ல டூர் கூட்டிட்டு போயிருக்காங்க. என்கிட்ட ஒரு வாரமா சண்டை போட்டுக்கிட்டு சாதிச்சட்டான். போயிட்டான். அவன் வர இப்படி ஒரு 4 நாள் ஆகும்.
நான் எப்படிதான் தனியா இருக்க போறேன்னு சொல்லி அவங்க கவலைப்பட்டாங்க. ஆனா இதை கேட்டதுமே நான் சந்தோஷப்பட்டேன். நீங்க ஏன் ஆண்டி தனியா இருக்கீங்கன்னு ஃபீல் பண்றீங்க? நான் தான் உங்களுக்கு இருக்கேனே அப்படின்னு சொல்லி நான் அவங்களுக்கு ஆறுதலா பேசினேன். சரிடா கையில என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நானா இல்ல நாளைக்கு லீவு தானே அதான் சரக்கு அடிக்கலாம்னு வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னேன். ஓ உனக்கு இந்த பழக்காலமா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சரிடா இத சாப்பி நேத்து சாப்பாடுக்கு என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நேத்தா நான் சரக்கடிச்சா நேட் சாப்பிட மாட்டேன். குடிச்சிட்டு அப்படியே போதையிலேயே தூங்கிருவேன் அப்படின்னு சொன்னேன். உடனே அந்த ஆண்டி என்ன திட்டுனாங்க. லூசா நீ ஏற்கனவே நீ குடிக்கிறதே உடம்புக்கு கேடு. இதுல நீ சாப்பிடாம வேற படுத்தா என்ன ஆகுறது? ஒழுங்கா குடிச்சிட்டு வா நான் உனக்காக என் வீட்ல சாப்பாடு பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் உனக்கும் சேர்த்து சாப்பாடு பண்ணிட்டு உனக்கு நான் போன் பண்றேன். நீ அப்புறமா என் வீட்டுக்கு வா அப்படின்னு சொன்னாங்க. நானும் சரின்னு சொல்லிட்டு என் ரூமுக்கு போயிட்டேன். அவங்களும் அவங்க வீட்ல போய் சமைக்க ஆரம்பிச்சட்டாங்க. வீட்டுக்கு போனேன்னா அவங்களுடைய பையன் 4 நாள் டூருக்கு போயிட்டான். அதனால வீட்ல அவங்க மட்டும்தான் தனியா இருக்காங்க. அவங்கள எப்படியாவது இந்த 4 நாளுக்குள்ள கரெக்ட் பண்ணி அவங்களோட சந்தோஷமா இருக்கணும். என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நானும் யோசிக்க ஆரம்பிச்சேன். அந்த ஆண்டி நீ சரக்கடிச்சிட்டு என் வீட்ல வந்து சாப்பிடுன்னு சொல்லிருக்கு. அதனால நம்ம போதையில போயிட்டு அந்த ஆண்டி கிட்ட தப்பா நடந்துப்போம். ஒருவேளை அந்த ஆண்டியும் நமக்கு மேல ஆண்டிக்கும் நம்ம மேல விருப்பம் இருந்துச்சு. அவங்களும் 10 வருஷமா கணவரை பிரிந்த இயக்கத்துல இருந்தாங்கன்னா கண்டிப்பா நமக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. இல்ல அவங்க வந்து நல்ல பொம்பளை இல்ல அந்த மாதிரி பிரச்சனை எதுவும் ஆச்சுன்னா சாரிங்க தெரியாம பண்ணிட்டேன். ஏதோ போதையில வந்து தப்பி மாதிரி தப்பா நடந்துகிட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டு ஈஸியா எஸ்கேப் ஆயிரலாம். அதனால நம்ம சரக்கு அடிச்சிட்டு போதையில போற மாதிரி நடிப்போம் அப்படின்னு சொல்லி நானும் முடிவு பண்ணேன். அதுக்காக கொஞ்சமா குடிச்சிட்டு அதிகமா குடிச்ச மாதிரியே அவங்களுடைய வீட்டுக்கு போனேன். அப்ப அவங்க வீட்ல சமைச்சு ரெடியா வச்சிருந்தாங்க. இப்ப சாப்பிடாதடா கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிடு ரொம்ப சூடா இருக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு பாத்திரத்துல ஒரு இதுல போட்டு எனக்கு கொடுத்தாங்க. அப்ப அவங்க வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்களை எதிர்பாராத விதமாக நான் அவங்களை பின்னால கட்டிப்பிடிச்சு முத்தம் கொடுத்தேன். இதை பார்த்த அவங்க அதிர்ச்சியானாங்க. நான் அவங்களை கட்டிப்பிடிச்சுக்கிட்டு நாம 2 பேரும் ஜாலியா ஒன்னா இருக்கலாமான்னு கேட்டேன். அவங்க ஷாக் ஆனாங்க. என்னை தள்ளி விட்டாங்க. வேணாம்டா யாருக்காவது தெரிஞ்சா அசிங்கமாயிடும்னு சொன்னாங்க. உடனே நான் சொன்னேன் யாருக்கு தெரியப்போது. நான் இப்ப உங்க வீட்டுக்கு அடிக்கடி வந்துட்டு போறேன். யாரும் தப்பாவும் நினைக்கல. இப்ப உங்க பையனும் வீட்ல இல்லை. இந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கலாமே அப்படின்னு சொல்லி நான் அவங்களை உல்லாசத்துக்கு அழைச்சேன். ஆனா அவங்க அதுக்கு ஒத்துக்கல இல்ல எனக்கு ஏதோ மாதியா இருக்கு எனக்கு கொஞ்சம் டைம் கொடு நான் யோசிச்சு சொல்றேன் அப்படின்னு சொல்லி என்ன வீட்டுல இருந்து முதல்ல அனுப்புனாங்க. நான் அவங்களை கட்டிப்பிடிக்கும் போது அவங்க கோபப்படல என்ன அடிக்கவும் இல்லை திட்டவும் இல்லை. ஆனா அவங்க யோசிச்சு சொல்றேன்னு சொல்லும்போதே நான் முடிவு பண்ணிட்டேன் அவங்களுக்கு என் மேல விருப்பம் இருக்கு அப்படின்னு. எப்படியும் அவங்களே என்னுடைய வழிக்கு வருவாங்க அப்படின்னு சந்தோஷத்துல நான் என் வீட்டுக்கு போனேன். நானும் வீட்டுக்கு வந்துட்டு அதுக்கு அப்புறமா இருந்த சரக்கை எல்லாம் குடிச்சிட்டு அவங்க கொடுத்த சாப்பாடையும் சாப்பிட்டுட்டு படுத்திருக்க கொஞ்ச நேரத்துல அவங்களே எனக்கு வீடியோ கால் பண்ணாங்க. நானும் அட்டெண்ட் பண்ணி என்ன ஆண்டுன்னு கேட்டேன். ஏடா சாப்பிடியா இல்லையான்னு கேட்டாங்க. நானும் சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி கழுவி வச்ச பாத்திரத்தை எல்லாம் காட்டினேன். அவங்களும் சரி தூங்குன்னு சொன்னாங்க. உடனே நான் என்ன ஆண்டி ஓகேவா நான் கேட்டேனே என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டேன். நம்ம சேர்ந்திருக்கலாமான்னு கேட்டேன். அவங்களோ நான் யோசிச்சு சொல்றேன்னு சொன்னேன்ல பேசாம தூங்கு அப்படின்னு சொல்லி போன வச்சுட்டாங்க.
மறுநாள் காலையில அவங்களே போன் பண்ணி வீட்டுக்கு சாப்பிட கூப்பிட்டாங்க. நானும் போனேன். அப்ப அவங்க புது புடவைல செம அழகா இருந்தாங்க. நானும் சாப்பிட்டு முடிச்சேன். அதுக்கப்புறம் திரும்பவும் அவங்க கிட்ட கேட்டேன். என்ன நேத்து யோசிச்சீங்களா? நம்ம 2 பேரும் ஒன்னு சேரலாமா அப்படின்னு சொல்லி கேட்டேன். இல்லடா, அதெல்லாம் வேண்டாம். அதெல்லாம் தப்புன்னு சொல்லிட்டாங்க. நானும் அவங்களை கம்பேன் பண்ணல. சரி ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு நானும் அங்க இருந்து கிளம்புனேன். இன்னைக்கு லீவு தானே, நம்ம சரக்கு அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மதியம் ஒரு 12:30க்கு நான் பாருக்கு போயிட்டேன். அங்க போய் சரக்கு அடிச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு ஆண்டி போன் பண்ணாங்க. எங்கடா இருக்கன்னு கேட்டாங்க. நானும் இன்னைக்கு லீவ் தானே, அதான் பார்ல வந்து சரக்க அடிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அப்ப அந்த ஆண்டி, நீ சொன்னத நான் யோசிச்சு பார்த்தேன்டா, எனக்கு சம்மதம். நாம 2 பேரும் ஒன்னு சேரலாம். இப்ப நான் வீட்ல எதுவும் சமைக்கல. நீ அதனால வரும்போது நம்ம 2 பேருக்கும் பிரியாணி வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. பல நாள் கனவு நிறைவேறப் போகுது அப்படின்னு சொல்லி ஆசையில அவங்களுக்கும் எனக்கும் பிரியாணி வாங்கிட்டேன். அது போக கொஞ்சம் ஸ்நாக்ஸும் வாங்கிட்டு நான் உடனடியாக மெடிக்கல் ஷாப்புக்கு போயிட்டு அதையும் வாங்கிட்டு அவங்க வீட்டுக்கு போனேன். நான் மெடிக்கல் ஷாப்புக்கு போயிட்டு 2 பாக்கெட் வாங்கும்போது அந்த மெடிக்கல் ஷாப்ல இருந்த கடைக்காரன் என்ன மேலும் கீழும் ஒரு மாதியா பார்த்தான். எனக்கும் ஒரு மாதியாதான் இருந்துச்சு. இருந்தாலும் நான் கண்டுக்கல. உடனடியாக வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். நானும் பிரியாணி, சரக்கு, சைட்டிஷ் கூடவே மல்லிகை பூவும் வாங்கிட்டு வீட்டுக்கு போக அவங்களும் வாசல்ல நின்னுட்டு இருக்க நானும் உள்ள வந்ததுமே அவங்க கதவை லாக் பண்ணிட்டாங்க. யாரும் தெரியாம பாத்துக்கன்னு சொல்ல நானும் அவங்க கிட்ட மல்லிய பூ கொடுக்க அவங்களோ டேய், நான் விதவடா, பூலாம் வைக்க கூடாதுன்னு சொன்னாங்க. ஆண்டி, நீங்க பூ வைச்சா இன்னும் அழகா இருப்பீங்கன்னு சொல்லி அவங்க தலையில அந்த பூவை நானே வச்சுவிட அத அவங்க முகர்ந்து பார்த்தாங்க. இந்த வாசனையை முகர்ந்து 10 வருஷம் ஆகுதுடான்னு சொல்லிட்டு உனக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறேன்டா, நீ சாப்பிடு அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு சாப்பாடு எல்லாம் இப்ப வேண்டாம். எனக்கு இப்ப நீங்கதான் வேணும். எனக்கு சாப்பாடே இப்ப நீங்கதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை நேரா நான் பெட்ரூமுக்கு கூட்டிட்டு போனேன். அதன் பிறகு எங்களுக்குள்ள நடக்க வேண்டியது எல்லாமே நடந்துச்சு. அதன் பிறகு நாங்க 2 பேருமே ஒண்ணா உட்கார்ந்து பிரியாணி சாப்பிட்டோம். இப்படியே நானும் அவளும் அன்னைக்கு பலமுறை ஒண்ணாக இருந்தோம். அவங்க பையனும் 4 நாளுக்கு அப்புறம்தான் வந்ததால நான் அடிக்கடி அவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தேன். இப்படியே எங்களுக்குள்ள நெருக்கம் அதிகமாச்சு. அதன் பிறகு தினமும் இரவு நேரங்கள்ல அவங்களுடைய பையன் தூங்குற பிறகு நான் வீட்டுக்கு போறத வழக்கமாக வச்சுக்கிட்டேன். இப்படியே தினமும் நானும் வந்த ஆண்டியும் அடிக்கடி உல்லாசமாக இருக்க ஆரம்பிச்சோம். இப்படியே நாட்கள் செல்லஸ்ல எங்களுக்குள்ள நெருக்கம் அதிகமாச்சு. தினமும் என்னோட தனிமையில் இருக்காம அந்த ஆண்டியால இருக்க முடியல. தினமும் அவங்களே என்னை போன் பண்ணி என் பையன் தூங்கிட்டான், சீக்கிரமா வீட்டுக்கு வான்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்க. அந்த அளவுக்கு அந்த சுபாவுக்கு என் மீது ஈர்ப்பு ஏற்பட்டுச்சு. ஒரு நாள் நான் என் ஃப்ரெண்ட்ஸோட பார்ட்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட்ஸோட குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தேன். அந்த சமயத்துல சுபா அவளுடைய வீட்டுக்கு என்ன அழைச்சா. அப்போ நான் என்னால முடியாது. நான் இன்னைக்கு செம போதையில இருக்கேன். என்னால வர முடியாதுன்னு சொன்னேன். இதனால அவங்க கோபப்பட்டாங்க. ஏன்னா தினமும் அவங்களோட நான் ஜாலியா இருந்ததால திடீர்னு என்னால இன்னைக்கு முடியாதுன்னு சொன்னதும் அவங்களுக்கு கோபம் வந்துச்சு. அவங்க என்கிட்ட கடுமையான சண்டையும் போட்டாங்க. அப்பதான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுச்சு. அவங்க ஒரு கட்டத்துல இதுக்கு அடிக்ட் ஆயிட்டாங்க. அவங்களால தினமும் சந்தோஷமாக இல்லன்னா அவங்க டென்ஷன் ஆறாங்க, கோபம் வராங்க அப்படின்னு சொல்லி எனக்கு புரிஞ்சது. இது ஏதாவது ஒரு பிரச்சனையில கொண்டு போய் முடியுமோ அப்படின்னு சொல்லி எனக்கு பயமும் ஏற்பட்டுச்சு.
அதன் பிறகு வந்த நாட்கள் நான் நினைச்சது மாதிரியே நடந்துச்சு. என்னுடைய வீட்டிலையும் எனக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சாங்க. இந்த விஷயத்தை எப்படியோ சுபாவம் கேள்விப்பட்டு அதிர்ச்சியானாங்க. ஒரு கட்டத்துல எனக்கு கல்யாணமானா நான் இங்க இருந்து கிளம்பி போயிருவேன். அது அவங்களுக்கு கண்டிப்பா தெரியும். அப்படி போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு உடல் சுகம் கிடைக்காது. அதனால அவங்க என்ன தினமும் தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சாங்க. நீ இப்போதைக்கு கல்யாணம் வேணான்னு சொல்லு, உங்க வீட்ல நீ கல்யாணம் வேணான்னு சொல்லுன்னு சொன்னாங்க. ஒரு கட்டத்துல அவங்க எனக்கு கொடுத்த தொல்லையின் காரணமாக எனக்கு இப்போதைக்கு வேண்டாம். இன்னும் ஒரு 2 வருஷம் போகட்டும் அப்படின்னு சொல்லி நானும் என்னுடைய வீட்ல எப்படியோ சொல்லி சமாளிச்சிட்டேன். அதன் பிறகு என்னுடைய பெற்றோர்களும் சரின்னு சொல்லிட்டாங்க. ஆனா எப்படி நான் இந்த ஆண்டிய கரெக்ட் பண்றதுன்னு யோசிச்சேன்னா, இப்ப எப்படி அவங்களை கலட்டி விடுறதுன்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். அதனால அவங்க கிட்ட நான் அடிக்கடி தேவையில்லாததுக்குல்லாம் சண்டை போட ஆரம்பிச்சேன். எப்படியாவது சண்டை போட்டு அவங்களுக்கும் எனக்கும் ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி அவங்களை விட்டு விலகணும். அதுக்கு அப்புறமாதான் நம்ம கல்யாணம் பண்ணணும்னு முடிவு பண்ணேன். அதனால தொட்டதுக்கும் குத்ததுக்கு எல்லாம் நான் குறை கண்டுபிடிச்சு அவங்களோட சண்டை போட ஆரம்பிச்சேன். ஆனா அவங்க நான் என்னதான் வந்து சண்டை போட்டாலும் மறு நிமிஷமே என்ன சமாதானப்படுத்துற முயற்சியில அவங்க ஈடுபட ஆரம்பிச்சிருவாங்க. காரணம் அவங்களுக்கு நான் தேவை. அதனால நான் என்னதான் சண்டை போட்டாலும் அவங்க பதிலுக்கு என் கூட சண்டையே போடுறதே கிடையாது. அவங்களுக்கும் ஒரு கட்டத்தை புரிஞ்சிருச்சு. நான் வேணுக்குனேதான் அவங்களோட சண்டை போடுவேன். அவங்களை விட்டு பிரியறதுக்குதான் நான் இப்படி திட்ட போட்டுருக்கேங்கிறது ஒரு கட்டத்துல அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு. அதுக்கு அப்புறமாதான் அவங்க அடுத்த ஒரு விஷயத்தை கையில் எடுத்தாங்க. அதாவது அவங்களை நான் திருமணம் செஞ்சுக்க சொல்லி என்ன வற்புறுத்த ஆரம்பிச்சாங்க. எனக்கு இது பேர் அதிர்ச்சியாக இருந்துச்சு. அவங்க வயசு என்ன? என் வயசு என்ன? எனக்கும் அவங்களுக்கும் சுமார் எப்படியும் ஒரு 10 ஆண்டுகள் வித்தியாசம் இருக்கும். இவங்களை நான் திருமணம் செஞ்சுக்க போறேன்னு சொல்லி எங்க வீட்ல நான் எப்படி சொல்ல முடியும்? இந்த பெண்ணோட நான் தொடர்பு இருக்கேன்னு தெரிஞ்சுச்சுன்னா எனக்கு ரொம்ப அசிங்கமாகும். குடும்பத்துல என்னை யாரையும் மதிக்க மாட்டாங்க. இதனால என்ன பண்றதுன்னு தெரியாம நானும் தவிக்க ஆரம்பிச்சேன். எப்படி இந்த பெண்ணை கலெக்ட் பண்றது கலட்டி வரது அப்படின்னு சொல்லி புரியாம நானும் குழம்பி தவிச்சேன். ஒரு கட்டத்துல நாட்கள் செல்ல செல்ல என்னை தினமும் ரொம்ப கம்பல் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஒரு நாள் நானும் அவங்களும் உல்லாசமாக இருந்தபோது எனக்கு தெரியாமலேயே அதை அவங்க வீடியோவும் எடுத்து வச்சுக்கிட்டாங்க. என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கலன்னா இந்த வீடியோவை நான் சமூக இடங்கள்ல வெளியிட்டுடுவேன். அதுக்கப்புறம் உன்னை யாரும் கல்யாணமும் பண்ணிக்க மாட்டாங்க. உன் குடும்பத்தில் உள்ள எல்லாரும் உன்ன அசிங்கமாவும் பார்ப்பாங்க. இதெல்லாம் உனக்கு தேவையா? அதனால பேசாம என்ன கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லி என்னை மிரட்ட ஆரம்பிச்சாங்க. இது எனக்கு பெரும் அதிர்ச்சியை கொடுத்துச்சு. அப்பதான் இதுக்கு ஒரே தீர்வு அவங்களை கொலை பண்றதுதான், அவங்களுடைய கதையை முடிக்கிறதுதான் இதுக்கு ஒரே தீர்வுங்கிற முடிவுக்கு நான் வந்தேன். அதன் பிறகு ஒரு நாள் நானும் அவங்களும் உல்லாசமாக இருந்தபோது, அதன் பிறகும் அவங்க என்ன கல்யாணம் பண்ணீங்கன்னு சொல்லி வற்புறுத்தும்போது கோபமான நான் சமையலறைக்கு போய் கத்தியை எடுத்துட்டு வந்து அவங்களை சரமரியாக குத்தி கொலை செஞ்சிட்டேன். ஆத்திரத்துல புத்திக்கட்டு இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நைசா என்னுடைய வீட்டுக்கும் வந்துட்டேன். அதன் பிறகு காலையில அந்த அவங்குடைய பையன் எந்திரிச்சதுமே பெட்ரூம்ல அம்மா இரத்த வெள்ளத்துல கிடக்கிறத பார்த்து அதிர்ச்சி அடைந்து கத்தி கதறி கூச்சலிட்டான். அவங்குடைய சத்தத்தை கேட்டு அக்கம் பக்கத்தில் உள்ளவங்கெல்லாம் ஓடி வந்து பார்க்க பெட்ல இரத்த வெள்ளத்துல கிடந்ததை பார்த்து உடனடியாக போலீசாருக்கும் தகவல் கொடுத்தாங்க. போலீசாரும் உடனடியாக வீட்டுக்கு வந்து சுபாவுடைய உடலை கைப்பற்றி பிரேத பசனைக்காக அனுப்பி வைத்தாங்க. அதன் பிறகு வீட்டிலையும் சோதனையும் செஞ்சாங்க. அப்பதான் வீட்டுல ஒரு இடத்துல 100க்கும் மேற்பட்ட காண்டம்ஸ் இருந்துச்சு. இதை பார்த்ததுமே போலீஸ் அதிர்ச்சியானாங்க. இந்த பெண் டீச்சர்னு சொல்றீங்க,
ஆனா இந்த பெண்ணுடைய வீட்ல இவ்வளவு இது இருக்கே, இது எப்படி வந்துச்சு? ஒருவேளை இந்த பெண்ணு டீச்சர் வேலை பார்த்துக்கிட்டே ஏதாவது பிராஸ்டிடியூட் தொழில் எதுவும் செய்ததா அப்படின்னு சொல்லி போலீசாருக்கு சந்தேகம் வந்துச்சு. அக்கம் பக்கத்துல எல்லாம் விசாரிக்கும் போது இல்ல, அந்த பெண் அப்படி மாதிரி தெரியல, வீட்டுக்கு யாருமே வரமாட்டாங்க, அந்த பெண்ணும் அந்த பையன் மட்டும்தான் வீட்ல இருக்கறாங்க, வேற ஆண்கள் யாரும் வந்து போன மாதிரி தெரியலையே அப்படின்னு சொன்னாங்க. அப்ப எப்படி இந்த பெண்ணுடைய வீட்ல இவ்வளவு இருந்துக்கு அப்படின்னு சொல்லி போலீசாருக்கு சந்தேகம் வந்துச்சு. அது நான் தான் அந்த பொண்ணுக்கு வாங்கியே கொடுத்தேன். நான் முதல் முறையா நான் மெடிக்கல் ஷாப்ல போயிட்டு அதை வாங்கும்போது கடைக்காரன் என்ன மேலும் கீழும் பார்த்தான். அப்பவே நான் முடிவு பண்ணிட்டேன், அடிக்கடி இத வாங்க கூடாது, ஆன்லைன்ல மொத்தமா வாங்கிரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நான் ஆன்லைன்ல மொத்தமா வாங்கிட்டேன். அதை நான் என் வீட்ல வச்சுக்கல. அந்த சுபா கிட்ட கொடுத்து சொன்னேன், இத நீ உன் வீட்லயே வச்சுக்கோ. நான் எப்ப வேணாலும் உன் வீட்டுக்கு வருவேன். நான் இதை யூஸ் பண்ணிக்கிறேன். அதனால இது உன் வீட்லயே இருக்கட்டும். என் வீட்ல இருந்தா என் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது என் வீட்டுக்கு வந்து இதை பார்த்துட்டாங்கன்னா அசிங்கமா போயிரும். அதனால இது உன்னுடைய வீட்லயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி மறைவான ஒரு இடத்துல வச்சுக்கோன்னு சொல்லி நான் தான் கொடுத்து வச்சிருந்தேன். இப்ப போலீஸ் அதை பார்த்துதான் அவங்களுடைய கேரக்டர் மேலேயே சந்தேகப்பட்டாங்க. இவ்வளவு வாங்கி வச்சிருக்காங்களே இந்த பொண்ணு, அப்ப தப்பான பொண்ணா அப்படின்னு சொல்லி அந்த கோணத்திலையும் போலீசார் விசாரணையை துரிதப்படுத்துனாங்க. ஆனா அவங்களுக்கு அது சம்பந்தமா எந்தவித விஷயமும் கிடைக்கல. அதன் பிறகு அவங்களுடைய செல்போனை கைப்பற்றி போலீசார் ஆய்வு செஞ்சாங்க. யாரோடெல்லாம் அடிக்கடி பேசுறாங்க அப்படின்னு சொல்லி ஆய்வு பண்ணும்போது சுமார் ஒரு 10 ஆண்களோட சுபா வந்து பேசுறத போலீசார் கண்டுபிடிச்சாங்க. அதுல நானும் ஒருத்தன். அவங்க இறக்குறதுக்கு நைட்டு என் கூட தான் பேசி இருந்தாங்க. அப்ப போலீசாருடைய சந்தேக பார்வை என் பக்கம் திரும்புச்சு. என்னையும் கூப்பிட்டு போலீசார் விசாரணை செஞ்சாங்க. அப்ப நான் பக்கத்து வீட்ல இருக்கறதால ஏதாவது உதவி தேவைனா என்கிட்ட சொல்லுவாங்க. நானும் அவங்களுக்கு உதவி செஞ்சிட்டு வந்தேன். அதனாலதான் நாளைக்கு அவங்க என்கிட்ட ஒரு பொருள் வாங்கி கேட்டாங்க. நான் வாங்கி தரேன்னு சொன்னேன். அதுக்காகதான் அவங்க நைட் எனக்கு போன் பண்ணி இருந்தாங்கன்னு சொல்லி நானும் இப்படியோ சமாளிச்சிட்டேன். போலீசாரும் அதை முதல்ல நம்பிட்டாங்க. அதன் பிறகு போலீசாருடைய சந்தேக பார்வை மீதி இருக்கக்கூடிய நபர்கள் மீது திரும்புச்சு. என்ன விசாரிச்சது போல எல்லாரையுமே கூப்பிட்டு போலீசார் விசாரணையும் செஞ்சாங்க. ஆனா அப்பதான் போலீசாருக்கு ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சது. இந்த பெண்ணுடைய கொலையில மத்த யாருக்கும் சந்தேகம் இல்லை அப்படிங்கிறது. அதன் பிறகு மீண்டும் போலீசாருடைய பார்வை என் பக்கம் திரும்பிச்சு. அது மட்டுமில்ல, கொலை நடந்த அன்று தடவியல் தடவல் நிபர்கள் வந்து கைரேகை உள்ளிட்ட விஷயங்கள் எல்லாம் கைப்பற்றி போனாங்க. அப்போ அந்த பெண் இறந்து கிடந்த அந்த இரத்தத்தில என்னுடைய கட்ட காலுடைய ரேகை வந்து பதிவாகி இருந்துச்சு. அத வந்து போலீசார் கைப்பற்றி இருந்தாங்க. அதன் பிறகு எங்கள 10 பேரையும் விசாரிக்கும் போது எங்க கிட்டயும் அந்த ரேகையும் வந்து வாங்கி இருந்தாங்க. அதன் பிறகு எந்த யாருடைய இது ஒத்து போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது என்னுடைய கால் ரேகை கை காலுடைய விரல் ரேகை வந்து சம்பவம் இடத்திலிருந்து கைப்பற்றப்பட்ட ரேகையோட ஒத்து போச்சு. இதனால நான் தான் அந்த பெண்ணை வந்து கொலை செஞ்சிருக்கேங்கிறத போலீசார் முடிவு பண்ணிட்டாங்க. அதன் பிறகு போலீசார் மீண்டும் என்ன விசாரணை நடத்துனாங்க. நானும் இந்த முறை சரி, முதல்ல விசாரிச்ச மாதிரிதான் இந்த மாதிரி விசாரிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் தைரியமா போனேன். ஆனா அவங்க எடுத்த எடுப்பிலேயே இந்த கால் கட்டவிரல் ரேகையை காட்டி என்கிட்ட விசாரி ஆரம்பிக்கும் போதே எனக்கு தெரிஞ்சு போச்சு, நம்ம போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு. அதன் பிறகு போலீசார் அவங்களுடைய பாணியில என்கிட்ட கிடுக்குப்பிடி விசாரணை மேற்கொண்டாங்க. ஆனா என்னால அதன் பிறகு சமாளிக்க முடியல. அதன் பிறகு நானே அனைத்து குற்றத்தையும் ஒத்துக்கிட்டேன்.
மேலும் நானும் அந்த பெண்ணும் அடிக்கடி செல்போன்ல பேசின விஷயங்களையும் போலீசார் கைப்பற்றி எனக்கு எதிராக பலமான ஆதாரங்களையும் சேகரித்தாங்க. அதன் பிறகு என்னையும் அதிரடியாக கைதும் செஞ்சாங்க. இந்த விவகாரம் தொடர்பாக என்னுடைய குடும்பத்தார் அனைவருக்கும் தெரிய வந்துச்சு. நான் அந்த பெண்ணோட தகாத உறவுல இருந்தேன் அப்படிங்கிற விஷயத்தையும் கேள்விப்பட்டு அவங்க எல்லாரும் அதிர்ச்சியானாங்க. என்னுடைய குடும்பத்தார் எல்லாருமே என் மூஞ்சில காரி துப்புனாங்க. அதன் பிறகு போலீசார் என் மீது கொலை வழக்கு பதிவு செய்து என்னை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி தற்போது என்னை சிறையிலும் அடைச்சிட்டாங்க. ஆமென்.